ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 31/1/2024 டியர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மணிக்கு பார்த்துருவோம். 1 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி போர்டு ஒரு நம்பர் நவுத்தி வைக்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சி போர்டில் 3 ஓகேங்களா. சி போர்டில் 3, அதுக்கு முன்னாடினாலும் சி போர்டில் இருக்கிற நம்பர் பார்க்கணும். சி போர்டில் என்ன நம்பர்? 0. அந்த 0 எங்கே இருக்குதோ அந்த கிராஸ் பார்க்கணும். ஸோ வெளி நம்பரில் பார்த்திங்கன்னா 160ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 360ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. 360 இருந்தாலும் அந்த பெண்டிங் நம்பர் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 கிட்ட வந்து ஏ போர்டு 1 தான் வந்திருக்கணும், ஆனால் வரல. ஏன்னா நாளே 2 நம்பரை வந்துருக்குது பாருங்கள். 160க்கு 360ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் மேலே வந்து சி போர்டு 2க்கு மேலே கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா 2, அது கிராஸில் 04, இங்கே 04ன்னு வரணும், ஆனால் 0 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அந்த 4 வரல. அடுத்த நாள் பவரில் வந்திருக்கு அந்த 4ஆம் நம்பர் 04 வரணும், 0 மட்டும் வந்திருக்கு. அதுக்கு இந்த நம்பர் கிராஸ் பாருங்கள், 082 982, ஒரு 0 வரணும். ஏன்னா பெண்டிங் ஏ போர்டு 0 வரணும். அந்த 0 அடுத்த நாள் சி போர்டில் வந்திருக்கு. அதுக்கு மேலே உள்ள நம்பர் சி போர்டில் 5, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்கிற 5 கிராஸ் பார்க்கணும். சி போர்டில் தான் இருக்குது. அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 96, ஏபிக்கு 96 வரணும். ஏன்னா 5 சி போர்டில் இருக்கிற மாதிரி டைரெக்டாக வந்திருக்குதுன்னா இந்த ஏபியில் உள்ள மேலே கிராஸில் உள்ள 96 ஏபிக்கு வந்திருக்கணும். 98ன்னு வந்திருக்கு. அடுத்த நாள் அந்த 6 வந்திருக்கு. ஸோ இந்த பெண்டிங் நம்பரையும் 082 இங்கே 982னா அந்த பெண்டிங் நம்பர் 0வையும் வச்சு 60ன்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் கணக்கு ஓகேங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர். ஸோ ஒன்றாம் நம்பர் சி போர்டுக்கு, ஏன்னா அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். 211 இங்கே 201ன்னு வந்திருக்கு. அடுத்த நாள் ஒன்றாம் நம்பர் பி போர்டுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா 211 201 அடுத்த நாள் பி போர்டுக்கு 1 வரணும், கரெக்டாக வந்திருக்கும். ஏன்னா ஒரு நம்பர் தான் பெண்டிங்கு. அதுக்கு அடுத்தது சி போர்டு 8, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டில் 8 இருக்குது, கிராஸ் பார்க்கணும். 018ன்னு இருக்குது. இப்போ 8ஆம் நம்பர் வந்திருக்கு. 01 ஏபிக்கு வரணும், ஆனால் பிசியில் 01. ஸோ இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பரை எடுத்து சி போர்டில் வச்சுருக்குன்னா கிராஸில் உள்ள 56 பவர் வச்ச 06ன்னு வரணும். சரிங்களா. ஸோ நம்ம கேரளா சாட்டில் பார்க்குற மாதிரியே தான் பேட்டர்ன் ஓகேங்களா. அந்த பேட்டர்ன் அப்படியே தான் இதுலேயும் வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சி போர்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 4க்கு 4 போன மாதத்தில் 4க்கு 4. இப்போ சி போர்டுக்கு 4 9 வரணும், 4ஆம் நம்பர் வந்திருக்கு சி போர்டுக்கு. இந்த மாதிரி நிறைய நம்பர் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். சி போர்டுக்கு 0க்கு 5ன்னா இந்த 2 நாளைக்குள்ளே 0வும் 5 வரணும் சி போர்டுக்கு. 2வது நாள் 5 ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்பான். ஸோ அதாவது 0க்கு பவரு இப்படி 5க்கு 0ன்னு வைக்கணும், ஆனால் 0வும் வந்திருக்கு 5ம் வந்திருக்கு. ஸோ இந்த 1ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 1ஆம் நம்பர் நாள் சி போர்டுக்கு 1 6 வரணும், கரெக்டாக 6ஆம் நம்பர் வந்திருக்கு. நிறைய இது மாதிரி உதாரணம் சொல்லலாம். இங்கே பாருங்கள், 4க்கு 4. இப்போ சி போர்டுக்கு 4 9 வரணும், 4ஆம் நம்பர் வந்துருங்க கரெக்டாக. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பாருங்கள், 5க்கு 5 ஓகேங்களா போன மாதம். இப்போ நாள் 5 0 வந்திருக்கணும், வரல. இப்போ நாளைக்கு அதாவது இன்னைக்கு 0 5 பி போர்டுக்கு வரணும். அப்போ நம்மளுக்கு ஸோ 56 06 வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பிசிக்கு ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்த 1ஆம் நம்பர் நவுத்தி இருக்குது பார்த்தீங்களா. 1ஆம் நம்பர்
நவுத்தி வச்சுருக்குதுன்னா இந்த 1ஆம் நம்பருக்கு 6 இல்லைனா 1 வரணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏபிபிசிஎஸ்சிக்கு ஸோ வரணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த கிராஸ் சி போர்டில் 3, இந்த 3 கிராஸ் நம்பர் 743 473 மொதல் நாளே ஏபியில் திருப்பி வச்சுக்கிறோம். அப்படிங்களா நம்ம பெண்டிங்கில் இருக்கிறது 013 சி போர்டு 3ன்னா ஏபிக்கு 01 வரணும். பிசிலையும் வரலாம். 01 51 06 56 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அப்போ 3 டிஜிட்டுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 473. இந்த உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 773ன்னு இருக்குது. இப்போ பிசிக்கு மட்டும் 73 வந்துக்குதுன்னா ஏபிக்கு ஏ போர்டுக்கு ஒரு 7 வரணும். ஏ போர்டுங்களை அது நவுத்தியும் வைக்கலாம். சரிங்களா, ஒரு 7 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு கொடுக்குறோம். 1 மணிக்கு ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். அடுத்தது 6 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்துருவோம் நண்பா. டிஆர் கெஸ்ஸிங் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 06 56 01 51 மெயினாக பிசிக்கான நம்பர் இது. சரிங்களா, ஏபிலையும் வரலாம், ஏசிலையும் வரலாம். பி போர்டு பொறுத்த வரைக்கும் 0வும் 5 ஸ்ட்ராங்காகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 7 வரணும். பார்த்தீங்களா, 706 756 567 067 இதுதான் என்னோடய கணிப்பு. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட் வரட்டும். ஸோ என்னால் முடிஞ்சால் 6 மணிக்கும் 8 மணிக்கும் வீடியோ போடுறேன். ஸோ டைம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.